கார்த்திகை மாதம் என்பது இறை வழிபாடோடு தொடர்புடைய ஒரு மாதமாகும். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்கள் இருந்தாலும் கார்த்திகை முதல் நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை என்பது ஐயப்பனுக்கு மட்டுமல்லாமல் முருகனுக்கும் உகந்தது. ஆகையால் இந்த மாதத்தில் என்ன வேண்டியிருந்தாலும் அது நடக்கும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை அன்று வருகிறது. கார்த்திகை திங்கட்கிழமையில் சோமவார விரதம் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் காலை எழுந்து குளித்துவிட்டு நீங்கள் யாரை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ, அதாவது முருகன் அல்லது சிவபெருமான் அல்லது 2 பேர் என்றாலும் சரிதான், அன்றைய நாள் அவர்களை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். காலை உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்கு உரிய பாடல்களை பாடி அல்லது முருகனுக்கு உகந்த பாடல்களை பாராயணம் செய்யலாம். அவரவர் உடலை பொறுத்து விரதம் இருங்கள். காலை உபவாசமாக இருந்து மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இரவு பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் நிறைவு செய்யலாம். அல்லது காலை மதியம் 2 வேளையும் உபவாசமாக இருந்து இரவு விளக்கு ஏற்றி பூஜை செய்து பின்பு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். அன்று யாருக்காவது அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு. இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.